PRP treatment அது வந்து ஒரு ஸ்கேமா, இஸ் இட் ஒன்லி அ பிளாசிபோ, இல்லை அந்த ட்ரீட்மெண்ட் பின்னாடி சயின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ரீசெண்டாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்கேம் அண்ட் பிளாசிபோ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து இட் வாஸ் ரிலேட்டட் டு ஆர்த்தோபீடிக்ஸ். ஆர்த்தோபீடிக்ஸில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் அந்த ஜாயிண்ட்டில் வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் வந்து நிறைய தரம் போடுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பிளாசிபோனா அது ஆக்சுவலாக அங்கே அந்த இடத்துல சயின்டிஃபிக்காக இட்ஸ் நாட் கிரியேட்டிங் அ சேஞ்ச், பட் இட்ஸ் லைக் ஒரு பிளாசிபோ மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. நவ் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ஸ்கின் அண்ட் ஹேர். அதனால ஸ்கின் ஹேரில் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்குதா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் அண்ட் ஹேரில் பிஆர்பியோட சேர்த்து ஜிஎஃப்சி, எக்ஸோசோம்ஸ், எஸ்விஎஃப் அப்படின்னு இன்னும் 3 இன்ஜெக்டபிள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் சீன் த ப்ரீவியஸ் வீடியோ, ப்ளீஸ் அந்த ப்ரீவியஸ் வீடியோவும் பாருங்கள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் இன் டெப்த் இந்த பிஆர்பினா என்ன, ஜிஎஃப்சினா என்ன, எக்ஸோசோம்ஸ்னா என்ன, எஸ்விஎஃப்னா என்ன, ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிஆர்பி அப்படிங்கிறத பார்ப்போம். பிஆர்பிங்கிறது platelet-rich plasma. ஸோ platelet-rich plasma, is it a scam or is it a powerhouse? So platelet-rich plasma, பிளேட்லெட்ஸுங்கிறது நம்ம பிளட்டில் இருக்க ஒரு செல். பிளாஸ்மாங்கிறது த லிக்விட் காம்பனண்ட் ஆஃப் த பிளட். அந்த காம்பனண்ட்டில் அதிகமாக பிளேட்லெட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி வர்ற சொல்யூஷனுக்கு பேர் தான் இட்ஸ் கால் platelet-rich plasma. ஏன் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டில் நிறைய வேரியபிலிட்டி, ஏன் ரிசல்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது, அதில் ரிசல்ட் வருமா வராதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டிங்கன்னா அதில் 3 ஃபேக்டர் நீங்கள் பார்க்கணும். ஒன்று, இந்த பிஆர்பி ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட். ரெண்டாவது, அந்த பிஆர்பி செலுத்தப்படுற பேஷண்ட்டோட வேரியபிலிட்டி. மூணாவது, அந்த பிஆர்பி எப்படி செலுத்தப்படுது அப்படிங்கிறதுல இருக்கிற வேரியபிலிட்டி. இந்த 3லையும் ஒவ்வொன்றுலையும் மல்டிபிள் வேரியபிலிட்டி இருக்கிறனால இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாட்டி அந்த பிஆர்பியில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஆர்பி ப்ரிப்பரேட்டரி மெத்தட். அந்த பிஆர்பி ப்ரிப்பரேட்டரி மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அது ப்ரிப்பேர் பண்ணுற சென்ட்ரிஃபியூஜ். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அந்த பிஆர்பியோட கிட்ஸ் இருக்குது. அதாவது பிளட்லேருந்து எங்கே எடுக்கிறோம், அதாவது இட் கேன் பி அ நார்மல் டெஸ்ட் டியூப், அதுலேயே அந்த ஆன்டிகோகுலண்ட் இருக்கும், ஜெல் பேஸ்ட் ஆன்டிகோகுலண்ட். ஸோ அந்த கிட்டில் நிறைய வேரியபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது, அந்த கிட்டில் எடுத்த பிளட்டை நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுறோம். ஸோ சாதாரண சென்ட்ரிஃபியூஜுக்கும் ஒரு ஆக்சுவலாக இந்த பிஆர்பி பண்ணுறதுக்குன்னு இருக்க சென்ட்ரிஃபியூஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதையும் பிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை போடுற வரைக்கும் அது கூலிங், அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுதா இல்லையா, இதில் வேரியபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது, அந்த சென்ட்ரிஃபியூஜ் வந்து சிங்கிள் ஸ்பின் மெத்தடில் கேலிப்ரேட் ஆகிருக்கா, டபுள் ஸ்பின் மெத்தடா, அதில் வந்து எத்தனை ஆர்பிஎம் இருக்குது, ஒரு மினிட்டுக்கு எத்தனை தரம் ரொட்டேஷன் பர் மினிட் சுத்தும் அப்படிங்கிறது, இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஃபைனல் ப்ராடக்ட், அந்த நம்ம பிஆர்பின்னு எடுக்கிற ப்ராடக்ட், அதில் வந்து பேஸ்லைன்லேருந்து எத்தனை சதவீதம் இந்த பிளேட்லெட் கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நம்ம உங்களோட பேஸ்லைன் வந்து ஒருத்தவங்களுக்கு 1.5 to 3 lakh பிளேட்லெட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பர் கியூபிக் மில்லிமீட்டர். இந்த 1.5 lakh to 3 lakhs பிளேட்லெட் பர் கியூபிக் மில்லிமீட்டர் இருக்கிறது, அதை 3லேருந்து 5 மடங்கு நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணினா தான் அதுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ரிப்பரேட்டரி மெத்தட். ரெண்டாவது, பேஷண்ட் மெத்தட். பேஷண்ட் வேரியபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட ஹீமோக்ளோபின். ஸோ நார்மலாக இந்த மெஷின்ஸ், பிஆர்பி தயார் பண்ணுற மெஷின்ஸ் எல்லாம் ஒரு சர்டன் ஹீமோக்ளோபின், ஸ்டாண்டர்ட் ஹீமோக்ளோபின். இஃப் இட்ஸ் விமென் இட்ஸ் 12, இஃப் இட்ஸ் மென் இட் இஸ் 14. இது வந்து ஸ்டாண்டர்ட் பேஸ் ஹீமோக்ளோபின். ஸோ இந்த பேஸ் ஹீமோக்ளோபினை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்பிஎம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் 9 8 6 இருந்துச்சுன்னா அந்த பிளேட்லெட்ஸ் வந்து ஹீமோக்ளோபின் அந்த ஸ்பின் பண்ணும்போது ஹீமோக்ளோபின் வாஷ் அவுட் ஆகிடும், ஏன்னா கம்மியாக இருக்கனால. அதோடு சேர்ந்து பிளேட்லெட்ஸும் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இவென்ச்சுவல் பிஆர்பியில் உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேட்டட் பிளேட்லெட்ஸ் கிடைக்காது.
நம்ம பிளேட்லெட்ஸை ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்னா அந்த பிளேட்லெட்ஸ் இஸ் அ பவர் ஹவுஸ். இட் ஸ்டோர்ஸ் க்ரோத் ஃபேக்டர்ஸ். IGF-1 வாஸ்குலர் எண்டோதீலியல் க்ரோத் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அப்புறம் பிளேட்லெட் டிரைவ் க்ரோத் ஃபேக்டர், இந்த மாதிரி நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் ஆன பிறகு they cause the repair and regenerative mechanism. So patient variability பார்த்தீங்கன்னா young individuals will get better results than வயசானவங்க. ப்ளஸ் இப்போ வயசானவங்களுக்கு வேறு மஸ்கிலோஸ்கெலிட்டல் ஆர் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் இந்த மாதிரி வேறு கோமாபிலிட்டிஸ் இருந்தாலும் இந்த அமௌண்ட் ஆஃப் க்ரோத் ஃபேக்டர்ஸ் கேன் பி லெஸ் இந்த பிளேட்லெட்ஸ், அதுவும் வேரியபிலிட்டி இருக்கலாம். அப்புறம் ஹீமோக்ளோபின் இவ்வளோ இருக்குது. ப்ளஸ் ரீசெண்டாக யாருக்காவது வைரல் இல்னஸ் வந்து அவங்களோட பேஸ்லைன் பிளேட்லெட்ஸே கம்மியாக இருந்தால் அப்பையும் அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நவ் த லாஸ்ட் வேரியபிலிட்டி இஸ் இப்போ PRP எல்லாம் கரெக்டாக தயார் பண்ணி பேஷண்ட்ஸுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாம் ஸ்டாண்டர்டைஸாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம செலுத்துகிறோம், அதாவது அதை நம்ம இன்ஜெக்ஷன் மூலியமாக செலுத்துகிறோமா இல்லை செலுத்தி மைக்ரோ நீட்லிங் பண்ணுறோமா, அந்த ஒரு இன்ஜெக்ஷனுக்கும் நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, என்ன வால்யூம் இன்ஜெக்ட் பண்ணுறோம், இது எல்லாமும் ப்ளஸ் அந்த இன்ஜெக்ட் பண்ணுற ஸ்கேல்பில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா, அதில் இன்ஃப்ளமேஷன் நிறைய இருந்து அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் வந்து இதோட எஃபெக்டை மாஸ்க் பண்ணிடுதா, இது எல்லாம் சேர்ந்து தான் ஃபைனல் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு PRPயில் கிடைக்கும்.